அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ராமேஸ்வரம் ஸ்பெஷலான மீன் குழம்பு சமைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு குழம்பு மீன் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மீன் பேர் குமுலா. இதை ராமேஸ்வரத்தில் குமுலான்னு சொல்லுவோம். மற்ற இடத்துல இதை காணாங்கருத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்புக்கு ஸ்பெஷலே இந்த மீன் குழம்பு பொடி தான். இது வீட்டில் அரைப்பாங்க. ராமேஸ்வரமில் எல்லார் வீட்லேயும் அரைப்பாங்க. இது எனக்கு என் மாமியார் கொடுத்த பொடி. நிறைய சீரகம்லாம் சேர்த்து அரைப்பாங்க. எப்படி மற்ற இடத்துல சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி இருக்குமோ, ராமேஸ்வரமில் மீன் குழம்பு பொடி, கறி குழம்பு பொடி கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி அரைக்கிறோம். என் மாமியார் காலத்தில் இது மட்டும்தான் இருக்கும். இந்த மசாலா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் வடகம் போடுங்க. வடகம் ட்ரெடிஷ்னல் கிடையாது. அப்போல்லாம் கடுகு சீரகம் தான் போடுவாங்க. இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக வடகம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த மீன் குழம்பு பொடியை போடுங்க. நீங்கள் இந்த நேரத்தில் குழம்பு மிளகாய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்போம். ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருந்தா போதும். அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சதும் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணுறேன். இங்கே எல்லோரும் முருங்கைக்காய் ஆட் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் முருங்கை செடி நிற்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சு முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம மீனை 1 by 1 அழகாக ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சுலாம் கிண்டக்கூடாது. கையில் தான் எடுத்து அப்படியே குலுக்கி மிக்ஸ் பண்ணி விடணும். மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வைங்க. மீன் வேகட்டும். ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சுவையான ராமேஸ்வரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மனம் வருது. இன்னைக்கு மீன் விருந்து ரெடி. இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற அரிசி கட்டச்சம்பா. இதை மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி தான் கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு கஞ்சி பண்ணியும்
இல்லை சாப்பாடாகவும் கொடுப்பாங்க. மீன் குழம்புக்கு இந்த அரிசியில் சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த அரிசி ராமேஸ்வரம் சீ ஃபுட் ஹோட்டல்ஸில் கூட கிடைக்காது. இதை ட்ரெடிஷ்னலாக ராமேஸ்வரம் வீடுகளில் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நல்ல இலையில் போட்டு கட்டை சம்பா ரைஸில் மீன் குழம்பு ஊற்றி செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ராமேஸ்வரம் ரெசிபி பார்க்கலாம்.